இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்திலேயே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்தவுடன் நாங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருக்கத்தை அடைகிறது. ஆனால் இதுவரை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கியதாக இல்லை. இலங்கை அரசினுடைய நீதித்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் 2 மாதங்களில் தாங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக. ஆனால் அவர்களிடம் அந்த நல்லெண்ணம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிறிய கோட்டுக்கு பெரிய கோடு வரைகின்ற செயல்பாட்டையே முன்னெடுத்திருக்கிறார்கள். பிடிஏ என்பதற்கு பதிலாக இதனை விட மிக கொடூரமான ஒரு சட்டத்தை கொண்டு நிறுவி இதனை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான யுக்தியை அவர்கள் கையாள்வது போலதான் எங்களுக்கு தெரிகிறது. பயங்கரவாத தடை சட்டம் என்பதும் அல்லது இதை போன்ற ஏதாவது ஒரு சட்டமும் வரக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் மட்டுமல்ல, இதை போல இனிமேல் எந்த சட்டமும் வரக்கூடாது. அமைச்சர் தன்னுடைய வாக்குறுதிகளை தெளிவாக நிறைவேற்ற வேண்டும். வெறுமனே போற நேரங்களில் சொல்லுகின்ற வாக்குறுதிகளாக இருக்கக்கூடாது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களை திருப்திப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் அந்த மக்கள் இன்றும் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அதே போல அந்த மக்களுக்கான நீதி, அவர்களுக்கான விசாரணை, கண்களால் சாட்சியமாக ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நீதி என்பதை அவரால் வாய் திறந்து நீதி அமைச்சரால் சொல்ல முடியவில்லை. இவற்றுக்கு கூட நீதி இல்லாத ஒரு நீதி அமைச்சர் எவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி ஒரு நீதியை இந்த நாட்டில் நிலைநாட்டுவார் என்பதை நாங்கள் 2 மாதம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.